விஜய் அவர்களுக்கு ப்ளஸ்ஸும் இதுதான், மைனஸும் இதுதான். அவர் போனா எல்லாருமே வந்து உயிர குடுத்து வந்து மத்த கட்சிகள்லாம் வந்து காச குடுத்து கூட்ட வேண்டிய சூழ்நிலையில, இன்னைக்கு வெய்யலா என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அடிச்சு புடிச்சு வந்து ஃப்ரீயா வந்து எந்த செலவும் இல்லாம வந்து பார்த்துட்டு போறது, ஒரு இளைஞர்கள் கூட்டம். அது மகளிர் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும் எல்லாருமே வராங்க. இப்ப நம்ம கூட சமீபமா திருநெல்வேலியும் பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து நெல்லையிலயும் வந்து நல்ல கூட்டம் தான் அவங்களுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப பாண்டிச்சேரிலலாம் பார்த்தோம் வண்டி மேல ஏறி விழுந்துகிட்டு ஆமா. போறது. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு ரசிகர் மேல ஒரு அபிமானம் இருக்கலாம். அதுல தப்பு இல்ல. எல்லாம் நமக்கும் கூட நம்ம அந்த வயசுல இருக்கும்போது நமக்கு நேசித்து பார்த்த ஒரு நடிகர் வந்தா, நேர்ல வந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்ப கூட ஒரு நடிகர் வராருன்னா, நம்ம பார்வை வந்து திரும்பாம இருக்காது. இப்ப கண்டிப்பா. யார் போறாங்க? ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து அந்த திரை கவர்ச்சிங்கிறது வந்து ஒரு மேக்னெட்டிக் புல் இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. விஜய்க்கு அத விட அதிகமாவே இருக்கு. அதுலயும் எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அவருக்கு எது பிளஸ்ஸோ அதுதான் மைனஸா இருக்குது.